கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். வரக்கூடிய 30/12/2024 திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை மிகவும் மகத்துவம் மிக்கது என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாகவே திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசைக்கு மகத்துவம் அதிகம். இதை சோமவாரம் என்று நாம் சொல்வது உண்டு. ஆனால் இந்த முறை சூரிய உதயத்திற்கு முன்பிலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு முன்பு வரை முழுமையான ஒரு அமாவாசையாக இருக்கிறது. திங்கட்கிழமை அப்படிதான். மூலம் நட்சத்திரம் ஞானக்காரகன் கேதுவின் நட்சத்திரம், ஆஞ்சநேயரின் அவதரித்த நட்சத்திரம், ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று நாம் கொண்டாடுகிறோம். விருத்தி நாமயோகத்தில் அன்று வருகிறது கேது, புத்தியை தரக்கூடியவன் கேது. சதுஷ்பாத கரணத்தில் அது நடக்கிறது. இது ஒரு மகத்துவமிக்க அமாவாசை என்று சொன்னால் மிகையாகாது. பித்திருக்கள் தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண அமாவாசை. திருமணம் ஆகாத இளைஞர்கள், இளைஞிகள், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், குழந்தை பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தம்பதிகளாகட்டும், இவர்களுக்கெல்லாம் மகத்துவமான ஒரு தினம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். இந்த திருமணம் ஆகாதவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன், அதாவது தந்தை இருக்க வேண்டும், தந்தை இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு அரச மரமும் வேம்பு மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் சென்று சிறிது பச்சரிசி மாவு, ஒரு ரவை மாதிரி இருக்கணும், ரொம்ப மாவாயிர வேண்டாம், நாட்டு சர்க்கரையும் கலந்து அந்த அரசமத்தை சுற்றி கொண்டே ஒரு 108 உரை நீங்கள் பிரதர்சனம் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக வெகு விரைவில், ஒரு மண்டலத்திற்குள் திருமணத்திற்குண்டான சந்தர்ப்பங்கள் முழுவதும் அவருக்கு கண்டிப்பாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். இது ஒரு மகத்துவமிக்க ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் நீங்கள் செய்து முடித்த பிறகு உங்கள் தந்தை பித்தர்களுக்கு உண்டான தர்ப்பணங்களை அவர் செய்வார். கண்டிப்பாக பித்தர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணமாகி 2-3 வருடங்கள் ஆகிவிட்டன, நம் குழந்தை பாக்கியம் இந்த ஒரு தன்மை என்னும் தெரியலைங்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உங்களால் முடிஞ்ச ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ இருந்தால் கூட போரும், நன்றாக கழுவி ஊற வைத்து அதை மூடி வைத்து விடவும். ஞாயிற்றுக்கிழமை என்று திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் சற்று இல்லை வீட்டில் பெரியவர்கள் தர்ப்பணங்கள் செய்த பிறகோ தென்னை மரத்திற்கு அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி விட வேண்டும். அதை ஊற வைத்து தண்ணி, கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுங்க. அது 1/4 கிலோன்னா 1/4 கிலோ முங்களுக்குள்ள ஒரு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த தண்ணியை கொண்டு தென்னம்பிள்ளையை சுற்றி நீங்கள் ஊற்றணும். தென்னம்பிள்ளையை சுற்றி ஊற்றி விட்டு அந்த ஊறின கோதுமையை பசுமாட்டிற்கு கொடுங்கள். 45 நாட்களுக்குள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வம்சம் முன்னேறதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக தெரியும். கர்ப்பம் தரிக்கக்கூடிய தன்மையும் ஏற்படும். இவை அனைத்துமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த சதுஷ்பாத கரணத்துல வர்றதுனால தெருவில் திரியும் நாய்களுக்கு நீங்கெல்லாம் பிஸ்கட் போடுங்க. வீட்டில் கட்டிட்டு பெட்ரூம்ல ஏசி ரூம்ல படுத்திருக்கிற நாய்களுக்கு இல்லை, தெருவில் திரியும் நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க. சதுஷ்பாத கரணம் வர்றதுனால. சேத்திர பாலபுரம்னு நம்ம மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் கோவில் இருக்கு, அந்த கோவில் சென்று வருவதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம். இதை செய்வதால் என்று பித்திருக்கள் பரிபூர்ண திருப்தி அடைந்து உங்கள் வம்ச விருத்தியை அவர்கள் கண்டிப்பாக உருவாக்குவார்கள். அதன் மூலம் ஒரு சந்தானம் கிடைப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. அன்றைய தினம் சற்று விரதம் இருந்து முடிந்தால் ஹனுமான் சாலிசா படியுங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாலையில் சென்று ஹனுமான் சாலிசாவை படிப்பது, பாராயணம் செய்வது ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக தரும். அதுபோக அன்று விருத்தி நாமயோகம், விருத்தி நாமயோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் புத பகவான். மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி அங்கும் தங்கள் குடும்பத்தாருக்காக அர்ச்சனை செய்து கொள்வது சால சிறந்தது. மிகவும் மகத்துவமிக்க பித்திருக்கள் தோஷங்கள் இருந்தால்தான் வம்ச விருத்தி ஆகாது.
திருமணம் சரியாக நடக்காது. திருமணம் நடந்தாலும் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஒரு நல்ல இல்வாழ்க்கை, நல்ல துணை அமைவதில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பித்திருக்கள் தோஷம் இருந்தால் வருமானம் இருக்காது. எவ்வளவு செஞ்சாலும் சரி கையில் காசே தங்காது. சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு ரொம்பவும் தாமதமாகிக் கொண்டே இருக்கும். இது போன்ற பல பிரச்சனைகளை தீர்த்து அற்புத நற்பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க நாள் 30/12/2024. இந்த பழைய வருடம் கழியட்டும், புது வருடம் உங்களுக்கு உற்சாக மிகுந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்று அன்றாடம் நான் தொழும் எல்லாம் வல்ல ஈசனை போற்றுகின்றேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி வைப்பது வேதம் 4லும் நமச்சிவாயம் என்பது நாதன் நாமம். நமச்சிவாயமே. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசத்தை வாழும் நின்ற மாயப்பிறப்பிற்கும் மன்னன் சேவடி போற்றி. சிவாய நமவென்று சிந்தி திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஐயனே, என் பாதம் போற்றி பணிகின்றேன். அன்றைய தினம் சந்திரமௌலீஸ்வரி தரிசியுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அனைவருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.